ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். நம்மளோட குழந்தையோட வெயிட் வந்து நார்மலாக எவ்வளோ இருக்கணும்? இப்போ வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. இது டாக்டரே சொல்லியிருப்பாங்க. உங்கள் குழந்தையோட எடை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மாதிரியான உணவுகள் வந்து எடுத்துக்கொள்ளலான்ட்டு. நார்மலாக நம்மளோட குழந்தை கருவில் வளரும் கரு வந்து எடை வந்து கம்மியாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரியான உணவுகள ஃபாலோ பண்ணணுங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நார்மலா நம்மளுக்கு குழந்தையோட எடை வந்து எந்த மாதத்துல ரொம்ப அதிகமாகும்னா, 7வது மாதத்துல இருந்து தான் அதிகமாகும். இப்ப 5 மாதத்துலருந்தே நம்மளுக்கு குழந்தையோட எடை எவ்வளோ இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப நார்மலா 5வது மாதத்துல எவ்வளோ இருக்கும்? இப்ப 6வது மாதத்துல நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா, 6வது மாதத்துல எவ்வளோ இருக்கும்? 7வது மாதத்துல எவ்வளோ இருக்குங்கிற சொல்ல சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. 8 மாதங்களுக்கு அடுத்து குழந்தையோட எடைய வந்து அ எ ஒரு இந்த ரேஞ்சில தான் இருக்கு. 1000 கிராம் இருக்கு, 1 கிலோ இருக்கு, 1 1/2 கிலோ இருக்கு, 2 கிலோ இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ குழந்தையோட எடை ரொம்ப கம்மியா இருக்குன்னா, இந்த மாதிரியான உணவுகள நீங்க டெய்லி எடுத்துக்கொண்டீங்கன்னா, மேபி கம்மியாகிற மாதிரி இருந்தா கூட, உங்களுக்கு ஈஸியா குழந்தையோட எடைய வந்து அதிகரிக்க நம்மளே செஞ்சிரலாம். அதுவும் குறைஞ்சது 15 நாட்கள்லயே. அத பத்தி தான் நம்ம ஒவ்வொரு உணவுகளா நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒண்ணு நம்ம பார்த்தோம்னா செவ்வாழைப்பழம். நீங்க செவ்வாழைப்பழம் வந்து டெய்லி எடுத்துக்கொண்டீங்கன்னா, உங்களுக்கு குழந்தையோட எடை வந்து ரொம்பவே அதிகரிக்கும். டெய்லி 1 வாழைப்பழம், சின்ன வாழைப்பழமா இருந்ததுன்னா 2 எடுத்துக்கோங்க. நார்மலாவே செவ்வாழைப்பழம் நல்லா கொஞ்சம் பெருசாவே இருக்கும். பெருசா இருக்குதுன்னா, ஒரு பழம் எடுத்துக்கோங்க. நைட்டு தூங்கும்போது எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல பகல்ல எடுத்துக்கிட்டாலும் சரி. இதோட காலையில எந்திரிச்சதும் அத்திப்பழமும், கருப்பு உலர் திராட்சையும் எடுத்துக்கோங்க. மத்த நட்ஸ் எல்லாம் நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது, கருப்பு உலர் திராட்சை வந்து அ அ என்ன விலை வந்து ரொம்ப கம்மி தான். அதே மாதிரி தான் அத்திப்பழமும் விலை கொஞ்சம் அதிகம் தான். ஆனா, நம்ம டெய்லி நெறைய எடுத்துக்க போறது கிடையாது. ஒரு பீஸ் தான் நம்ம எடுத்துக்கொள்ள போறோம். ஸோ, இத நீங்க டெய்லி எடுத்துக்கொள்ளும் பொழுது, குழந்தையோட எடை வந்து சீக்கிரமே அதிகரிக்கிறதுக்கு நெறையவே வாய்ப்பு இருக்கு. இத தவிர நம்ம சாப்பிடுற உணவுல எந்த காய்கறிகள் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது ஈஸியா நம்மளுக்கு குழந்தையோட எடை அதிகரிக்கும்னா, புரோட்டீன் இருக்கிற உணவுகளா நம்ம எடுத்துக்கொள்ளணும். கேரட் நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும். கேரட்ல அதிகமான விட்டமின் ஏ இருக்கு. குழந்தைக்கு வந்து நல்ல ஸ்கின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நல்ல பளபளன்னு ஆக்குறதுக்கும் இந்த கேரட் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம கொ குழந்தையோட எடை அதிகரிக்கிறதுக்கும் கேரட் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கேரட் அண்டு பீட்ரூட்டு. பீட்ரூட் வந்து நீங்க பீட்ரூட் ஜூஸா கூட எடுத்துக்கொள்ளலாம். நான் என்னோட பிரெக்னன்சி டைம்ல நான் ஜூஸா தான் டெய்லியுமே எடுத்துக்கொள்ளுவேன். நான் அதுவும் வெறும் வயித்துல நான் வந்து எடுத்துக்கொள்ளுவேன். எப்படின்னா, நார்மலா பீட்ரூட்ட வந்து அப்படியே தோல வந்து நல்லா ரிமூவ் பண்ணிட்டு, அ தோல எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி மிக்ஸியில போட்டு நான் அடிச்சுருவேன். கொஞ்சமா தண்ணீர் ஊத்தி, அடிச்சுட்டு நான் ஒரு 1/2 லெமன் வந்து அப்படியே புழிஞ்சிருவேன். புழிஞ்சிட்டு நம்ம சுகரோ எதுவுமே நான் ஆட் பண்ணது கிடையாது. லைட்டா ஒரு சிலர் வந்து இஞ்சி கூட ஆட் பண்ணுவாங்க. நான் இஞ்சி கூட ஆட் பண்ணதில்ல. அப்படியே அந்த இத எடுத்துட்டு அப்படியே நம்மளுக்கு குடிக்கும் பொழுது நம்மளுக்கு இரும்பு சத்தோட அளவு ரொம்ப அதிகமாகும். அப்படி ஆகும்போது குழந்தையோட எடை வந்து ஈஸியாவே இன்க்ரீஸ் ஆகும். ஒரு நாள் வந்து பீட்ரூட் ஜூஸ் எடுத்தேன்னா, ஒரு நாள் வந்து முருங்கைக்கீரை கஷாயம் எடுத்துப்பேன். முருங்கைக்கீரை கஷாயம் நம்ம எப்படி பண்ணணும்னா, ரொம்ப அதிகமா வேண்டாம். ஒரு கை அளவு முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டு 1லேருந்து 2 3 கூட நல்லா வாஷ் பண்ணிட்டு, அத வந்து நல்லா கொஞ்சமா ஒரு 2 1 1/2 கிளாஸ் தண்ணீர் இது ஊத்தி, இந்த முருங்கை தழைய போட்டு கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சின்ன வெங்காயம் நான் ஆட் பண்ணுவேன். என்ன காரணம்னா, சின்ன வெங்காயத்தில அதிகமா இம்யூனிட்டிய இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப அதிகமான சத்து சின்ன வெங்காயத்தில இருக்கு. ஸோ, சின்ன வெங்காயம், கொஞ்சம் மிளகு நான் சேர்த்துப்பேன். அ கொஞ்சமா ரொம்ப சால்ட் சேர்க்க மாட்டேன். மைல்டா சால்ட் போட்டு நல்லா கொதிக்க வச்சு, அந்த முருங்கை தல சூப்ப வந்து டெய்லி நான் வந்து வெறும் வயித்துல நான் எடுத்துப்பேன். ஒரு நாள் பீட்ரூட் ஜூஸ்னா, ஒரு நாள் முருங்கத்தல கசாயம். இப்படி மாத்தி மாத்தி நம்மளுக்கு எடுத்தோம்னா, அந்த இரும்பு சத்தோட அளவு ரொம்ப கம்மியாகாது. 7 மாதங்களுக்கு அடுத்து எல்லா பெண்களுக்குமே நார்மலா தேவைப்படுறத விட இன்னும் எக்ஸ்ட்ராவா தான் நம்மளுக்கு 25% வந்து எக்ஸ்ட்ரா வந்து பிளட் நம்மளுக்கு அதிகமா தேவைப்படும். ஏன்னா, குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த நேரத்தில இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது,
குழந்தையோட எடை வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இத தவிர டெய்லி ஒரு கொய்யாப்பழம் நான் எடுத்துக்கொள்ளுவேன். அ ஒரு மாதுளம்பழம், ஒரு ஆரஞ்சு நான் கண்டிப்பா எடுத்துக்கொள்ளுவேன். இந்த 3 பழமும் எதுக்காக எடுத்துக்கொள்றோம்னா, ஆரஞ்சு வந்து இதில விட்டமின் சி அதிகமா இருக்கு. நம்மளுடைய ஹீமோகுளோபினுக்கு இது ரொம்ப முக்கியமா யூஸ் ஆகக்கூடியது இதுதான். அந்த புரோட்டீன வந்து அதாவது ஹீமோகுளோபின் எல்லா உறுப்புகளுக்கும் எடுத்து செல்றது இந்த விட்டமின் சி தான். இந்த விட்டமின் சி வந்து ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. அது மட்டும் இல்லாம, இத தவிர கொய்யாப்பழம் வந்து கர்ப்ப காலத்தில நம்மளுக்கு அந்த மலச்சிக்கல வந்து ஏற்படுத்தாமல் நல்லா மோஷன் போறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மாதுளம்பழத்திலயும் அதிகமான இரும்புச்சத்து இருக்கு. இதுவும் நம்மளுக்கு குழந்தையோட எடைய வந்து இன்கிரீஸ் பண்ணும். இத தவிர வெண்டைக்காய் அதிகமா எடுத்துக்கோங்க. தண்ணீர் சத்து இருக்கிற காய்கறிகள் அதிகமா எடுத்துக்கொள்ளலாம். சுண்டல், பாசிப்பயிறு, தட்டப்பயிறு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. டெய்லி ஒரு வெள்ளரிக்கா வந்து கண்டிப்பா எடுத்துக்கொள்ளணும். 3லருந்து 4 லிட்டர் அல்லது 2லருந்து 3 லிட்டராவது தண்ணீர் வந்து கண்டிப்பா எடுத்துக்கொள்ளணும். ஒரு நாளைக்கு வேக வச்ச முட்டை வந்து கண்டிப்பா எடுத்துக்கொள்ளணும். மேபி உங்களுக்கு வந்து அ ஆம்லெட் தான் பிடிக்கும்னா, பிரெக்னன்சி டைம்லயாவது வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப என்னால முடியவே இல்லன்னா, வாரத்துல 1 நாளோ 2 நாளோ ஆம்லெட் வந்து சாப்பிடுறது ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. காலையில 250 எம்எல், நைட்டு 250, ஈவினிங் வந்து 250 எம்எல். காஃபி, டீ வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. வீட்லயே ரெடி பண்ண நட்ஸ் பவுடர் வந்து சேர்த்துக்கொள்றது ரொம்பவே நல்லது. 7 மாதத்துல முந்திரி, திராட்சை, அப்புறம் வந்து அ பாதாம் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன இது கிடைக்குதோ, அதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து, நல்லா மிக்ஸியில போட்டு, நல்லா ஏர் போகாத கண்டெய்னர்ல போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பால்ல டெய்லி ஒரு 2 ஸ்பூன் வெளியில நம்ம வந்து மத்த இத வாங்குறத விட, நம்ம வீட்லயே வால்நட்டு இந்த மாதிரிலாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, உங்களுக்கு ஈஸியாவே குழந்தையோட வெயிட் வந்து இன்கிரீஸ் பண்ணும். மேக்ஸிமம் காஃபி, டீய அவாய்ட் பண்ணிட்டு, பால்லயுமே ஒயிட் சுகர வந்து எல்லாத்துலயும் அவாய்ட் பண்ணிருங்க. பழங்கள கடிச்சு சாப்பிடுங்க. மிக்ஸியில போட்டு அடிச்சு ஜூஸா குடிக்காதீங்க. இத தவிர டெய்லி ஒரு ஆப்பிள் எடுத்துக்கொள்ளலாம். கிரேப்ஸ் வந்து கண்டிப்பா எடுத்துக்கொள்ளலாம். நெறைய பேர் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கிரேப்ஸ் வந்து நம்ம சாப்பிடலாம். எப்படி சாப்பிடணும்னு நம்ம பார்த்தோம்னா, நல்லா வெதுவெதுப்பான சுடு தண்ணீல கழுவிட்டு, ஒரு கல் உப்புல போட்டு நல்லா கழுவிடுங்க. ஒண்ணுக்கு ஒரு 4, 5 கூட கருப்பு திராட்சை அல்லது பச்சை கிரேப்ஸ வந்து கழுவிட்டு சாப்பிடணும். ஏன்னா, மத்த காய்கறி, பழங்களுக்கெல்லாம் வந்து மருந்து வந்து ஸ்ப்ரே தான் பண்ணுவாங்க. ஆனா, இந்த திராட்சைக்கு வந்து ஒரு ந மக்கு மாதிரி அதில வந்து மருந்த அ ஊத்தி நம்மளோட கிரேப்ஸ அப்படியே ஃபுல்லா டிப் பண்ணி எடுப்பாங்க. முக்கி முக்கி எடுப்பாங்க. அதனால தான் வந்து அதில வந்து கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும். அதனால பிரெக்னன்சி டைம்ல வந்து சாப்பிட வேண்டான்னு சொல்லுவாங்க. மத்தபடி அளவா மாம்பழம், பலாப்பழம், பைனாப்பிள் கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். டெய்லி ஒரு பீஸ் எடுத்துக்கொள்றதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இது வெயில் காலங்கிறதுனால டெய்லி ஒரு கிளாஸ் மோர் எடுத்துக்கோங்க. நொங்கு சாப்பிடுங்க. எந்த ப்ராப்ளமும் கிடையாது. உங்களுக்கு எந்த அளவு தண்ணீர் சத்து இருக்கிற ஒரு டெய்லி ஒரு இளநீர் எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் நீங்க சாப்பிடும் பொழுது உங்களுக்கு இயற்கையாவே குழந்தையோட எடை வந்து ஈஸியாவே இன்கிரீஸ் பண்ணும். இப்ப நார்மலா நொங்கோ, இளநீரோ மத்த இத கம்பேர் பண்ணும் பொழுது வெளியில போய் நம்ம ஒரு பானிபூரி சாப்பிட்டாலே குறைஞ்சது ரூ. 20, ரூ. 30, ரூ. 40 ஆகும். அதுக்கு ஒரு இளநீர் குடிச்சிட்டு வர்றது ரொம்பவே ஆரோக்கியமானது. உங்களுக்கு மட்டும் இல்ல, குழந்தைக்கும் கூட. இல்ல எனக்கு முருங்கைக்கீரை பிடிக்காதுன்னு நெனைக்கிறவங்க, அரக்கீரை, சிறுகீரை, முளக்கீரை என்ன கீரை கிடைக்குதோ ஒரு பொரியல் மாதிரியோ, வாரத்துல குறைஞ்சது 3 நாள் எடுத்துக்கோங்க. இப்படியெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது, உங்களுக்கு குழந்தையோட வெயிட் ஈஸியாவே 3லருந்து 3 1/2 கிலோ வரைக்கும் கண்டிப்பா குழந்தையோட வெயிட் வந்து ஈஸியாவே இன்கிரீஸ் ஆகுறதுக்கு இந்த உணவுகள் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பஜ்ஜி, போண்டா இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளாம, பாசிப்பயிறு, தட்டப்பயிறு, சொ கொண்டைக்கடலை அதுவும் கருப்பு தோல் இருக்கிற கொண்டைக்கடலை வந்து ரொம்பவே நல்லது. இதெல்லாம் வந்து நம்ம டீ, வடை, போண்டா இந்த வாங்குற காஸ்ட்ட விட இது ரொம்ப விலை கம்மி. 1 கிலோ பாசிப்பயிறு நீங்க வாங்குனீங்கன்னா, நீங்க டெய்லி அவிச்சு சாப்பிட்டா கூட 1 வாரத்துக்கு வரும். அதே மாதிரி தான் சுண்டலும். 1 கிலோ சுண்டல் வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு நீங்க வேக வச்சு சாப்பிடும் பொழுது 1 வாரத்துக்கு 2 வாரம் கூட கொஞ்சம் கொஞ்சமா வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இத நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். ஈஸியாவே உங்களுக்கு குழந்தையோட வெயிட் வந்து இன்கிரீஸ் ஆகும்.